நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். You have not chosen me, but I have chosen you என்று சொல்லி நம்ம ஆங்கிலத்தில் பார்க்கிறோம். அதனால நாம் கர்த்தரை தெரிந்து கொள்ளவில்லை, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அநேகர் நாம் கர்த்தரை அறியாத குடும்பங்களிலே பிறந்தவர்களாய் நாம் இருக்கலாம். நான் ரட்சிக்கப்பட்ட போது எங்கள் குடும்பத்தில் யாருமே கிறிஸ்டின் கிடையாது, ஒரு ஆளு கூட கிறிஸ்டின் இல்லை. எல்லாரும் இந்துக்கள், பயங்கரமான பக்தி வைராகியத்தில் இருந்தவங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ஆனால் நான் அந்த அந்த இந்து மதத்துலேயும் நான் பக்தியில் உண்மையாக இருந்தேன். திங்கட்கிழமை காலையில் குளிச்சு செம்பிள் அருகம்புல்லை போட்டு கொண்டு போய் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிள்ளையார் ஊற்றிட்டு தான் ஸ்கூலுக்கே போவேன். அதுலேயும் கூட அந்த சின்ன பையனில் உண்மையான பக்தியாக இருக்கும். எங்கள் அப்பா கூட அவ்வளோ பெரிய விக்கிரக போட்டோங்களெல்லாம் வச்சுருக்க மாட்டார். பெரிய பெரிய படத்தை நான் தான் 1.5 அடிக்கு 2.5 அடி எவ்வளோ பெரிய படம் நினச்சி பாருங்களேன். எங்கள் பூஜை ரொம்ப ஃபுல்லாக இருக்கும். நான் தான் அதை செஞ்சு வச்சுருந்தேன். ராமேஸ்வரம் போன ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வருவேன், எந்தெந்த ஊருக்கு கன்னியாகுமரி போன ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வருவேன். அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்துச்சு. ஆனால் நானெல்லாம் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா, சோத்திரம், நான் இயேசுநாதரை தேடல, ஆண்டவர் என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. நான் இயேசுநாதரை தேடல, ஆண்டவர் என்னை தேடி வந்தார். அப்போ அவர் தேடி வந்ததுனால என்ன நன்மை அப்படின்னா, இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அவர் ஜீவனை கொடுக்கத்தான் இந்த பூமிக்கு வந்தார். அவர் தேடி வந்தனால தான் நாம் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். அவர் தேடி வராதிருந்தா நாம் என்றைக்கோ என்ன செஞ்சிருப்போம், போயிருப்போம். கடந்த நாளில் ஸ்தோத்திரம், நாங்கள் எங்கள் அத்தை வீட்டுக்காரர், எங்கள் பெரிய அத்தை வீட்டுக்காரரு அவர் இறந்துட்டார். அந்த இதுக்கு, அந்த சாவுக்கு நான் போயிருந்தேன். அப்போ பாஸ்டர் அம்மாவையும் கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போயிட்டு, நான் இந்த ஆற்றுல போயிருந்தா 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது இந்த ஆற்றுல போயிருந்தா இந்த ஆற்றோட போயிருப்பேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு ஜீவனை அன்றைக்கு தந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு அவன் மாமா பையன்தான் ஆகுது. அவன் என்ன பண்ணான், அவன் நல்லா நீச்சல் தெரியும். அவன் கொஞ்சம் குறும்புக்காரன்னு வச்சுங்களேன். நான் வந்து நீச்சல் தெரியாதவன், கரையில் குளிச்சுட்டு இருந்தேன். அவன் என்ன பண்ணான், தண்ணிக்குள்ளேயே முழுகிட்டு வந்து என் 2 காலுக்குள்ளே தலை விட்டு என்னை இப்படி தூக்கிட்டான். எப்படி இறங்க முடியும்? இறங்க முடியாது. அவன் நல்லா நீச்சல் அடிப்பான். தூக்கிட்டு போய் என்ன பண்ண தெரியுங்களா, பயங்கர முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆழத்தில் போட்டான் என்னைய. அவனுக்குள்ள ஒரு பிசாசுன்னு நினைக்கிறேன். போட்டான். நான் நீச்சல் தெரியல, தண்ணி குடிக்கிறேன் மேலே வரேன், தண்ணி குடிக்கிறேன் மேலே வரேன். அதுதான் கடைசின்னு வச்சுங்களேன். கடைசி தடவை மேலே வரேன். அப்போ ஒரு வாலியை போய், இந்த தம்பி மாதிரி ஒரு வாலி போய் பாறை மேலே நின்றுட்டு இருக்கிறான். ஒருத்தன் முழுங்குறானான்னு சொல்லி அவன் அங்கிருந்து டைவ் அடித்தான் பாருங்க. அடித்து வந்து தலைமுடி பிடிச்சி என்ன செஞ்சுட்டு வந்தான், தூக்கிட்டு வந்து மேட்டில் போட்டான். சரிங்களா, அதை காட்டினேன். இந்த ஆற்றுல போயிருந்தேன். அன்றைக்கே நான் 5ஆவது படிக்கும்போது என்ன செஞ்சுருப்பேன், இது இந்த இடத்துல தான் சொல்லி பாஸ்டமாக்கு அந்த இடத்த காட்டினேன். ஆனாலும் ஆண்டவர் நல்லவர். நம்ம ஜீவனோடு இருக்கதான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாளே நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தாயின் கர்ப்பத்திலே உருவாகுவதற்கு முன்னமே பேர் சொல்லி அழைத்த கர்த்தர். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்க கரங்களை குறித்து சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீங்களா தற்செயலா ஆண்டவருக்குள்ள வரல, ஆண்டவர் உங்களை என்ன செய்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்கு? நம்மை வாழ வைப்பதற்கு. அல்லேலூயா. எதற்கு? நம்மை உயர்த்துவதற்கு. அல்லேலூயா. நிறைய சொல்லலாம். நம்மை உயர்த்துவதற்கு, நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு. ஸ்தோத்திரம். நமக்கு தகுதியே இல்லை. ஸ்தோத்திரம். ரொம்ப கீழான நிலைமையில் இருக்கிறோம், சாம்பலில் இருக்கிறோம், புழுதியில் இருக்கிறோம். அப்படிப்பட்டவங்களை உயர்த்துறது தான் கர்த்தருடைய வேலை. கரங்களை தட்டி ஆண்டவரை மேன்மைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை உயர்த்துவதுதான் கர்த்தருடைய காரியம். அப்போ ஆண்டவர் எதற்கு நம்மை தெரிந்து கொண்டான்னு சொல்லி நம்ம முதல்ல பார்த்தோம். ஒரு பாயிண்ட் பார்த்துருக்கிறோம். 1 பேதுரு 2:9. இன்னைக்கு மிச்சம் இருக்கிற 2 பாயிண்ட் பார்த்து இன்றைக்கு நாம் முடிக்க போகிறோம். 1 பேதுரு 2:9. அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம். நம்ம ஒரு அளவே சொல்லுங்களேன். அழைத்தவருடைய புண்ணியங்களை நம்ம சொல்லணும். ஒரு அளவே சொல்லுங்களேன். அதனால யாரை பார்த்தாலும்
ஆண்டவர் பற்றி என்ன செஞ்சிருங்க சொல்லிடணும். அப்பா எப்படி சொல்லணுங்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எப்படிப்பா சொல்லணும்? அதான் நேற்று போய் இறங்கின உடனே கார்லேருந்து இறங்கின உடனே இந்த செக்யூரிட்டி சல்யூட் அடித்தார். இந்த செக்யூரிட்டி பட்டை அடிச்சிருந்தேன், நல்லா நெத்தி நிறைய பட்டை அடிச்சிருந்தார். நெத்தி நிறைய பட்டை, நைட்டு போட்ட பட்டை ஸ்மெல் தூக்கிட்டு தான் இருந்துச்சு. சரிங்களா? எப்படிங்க? நெத்தி நிறைய பட்டை, ஆனால் நைட் அடித்த பட்டையினுடைய சரக்கு ஸ்மெல்லு. சரிங்களா? சொல்லுவாங்க அதுக்கு பேர் மானகட்ட மானிட்டர். என்னதுங்க? மானகட்ட மானிட்டர். அப்படின்னா இந்த அடிக்கிறான் பாருங்க, அடிக்கும் போது கூட அவன் பக்கத்தில் வந்து நமக்கு போதை ஏறாது. அடுத்த நாள் காலையில் வந்தான்னு வச்சுங்களேன், அவன் விடுற மூச்சில் நமக்கு போதை ஏறி இல்லைங்களா? நம்ம பஸ்ஸு 8:30 மணி பஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 8:30 மணி பஸ்ஸில் நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம தண்ணியே அடிக்க வேண்டாம். நம்ம ஒலிக்கல்ல இறங்கும் போது நம்ம தடுமாறிட்டு வருவோம். சரிங்களா? நம்ம தண்ணியே அடிக்க வேண்டாம். இறங்கின நம்ம கால் அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால், நான் தண்ணி அடிக்கலையே, ஏன் கால் நமக்கு அப்படி போகுது? ஏன்னு கேட்டால் அந்த பஸ்ஸுக்குள்ளா என்னதாங்க அந்த ஆளுகள் ஆக்கு போய் இருக்கும். அது போல தான் அவர் போய் இறங்கணுன்னே பார்த்தேன். கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. நைட்டு சரக்கு ஸ்மெல், பயங்கர ஸ்மெல்லு, நெத்தி நிறைய பட்டேன். சரி போய் பேக்கை வச்சுட்டு வந்து முதல்ல இவரை தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு வந்து பார்த்தேன். அப்புறம் அவர் பேர் கிட்டுசாமி. சரியா, பயங்கர பட்டையெல்லாம் பயங்கரமாக தான் இருக்குது, பக்தியாக இருக்குது அப்படின்னு. நீங்களாவது சின்ன பட்டையாக போட்டிருக்கீங்க, நான் பெரிய பட்டையாக போடுவேன். நெத்தி நிறைய பட்டையாக போடுவேன். இவ்வளோ பெரிய குங்குமம் வச்சுருப்ப தெரியுமான்னு. அதை முடிச்ச பின்னாடி 8 மணிக்கு மேலே அந்த பட்டையை போட்டுருவேன். பகலில் இந்த பட்டை, முடிச்ச பின்னாடி நைட்டு அந்த பட்டை தெரியுமா அப்படின்ட்டு. சார் அப்படிங்களா சார் அப்படின்னு அப்படியே அவர் கேட்டார். சொன்னேன், அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கினது இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் சல்யூட் அடிச்சு சார்னு சொல்கிற அளவுக்கு என்னை உயர்த்தினது இயேசு கிறிஸ்து. அந்த இயேசுவை நீங்கள் நம்புங்க, அவர் உங்களையும் உயர்த்துவார். அல்லேலூயா. உங்கள் பேர் என்னங்கய்யா? ஐயா கிட்டுசாமிங்கய்யா. சார் கிட்டுசாமி சார் அப்படின்னு ஜெபம் பண்ணுறோம், உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு. அன்றைக்கி ஒரு அம்மா என்ன பார்த்தாங்க, இயேசு நம்பன்னு சொன்னாங்க. சார் நீங்கள் ரெண்டாவது நீங்கள் சொல்கிறீங்க. அல்லேலூயா. ஏன்னா நமக்கு நன்மை செய்த தெய்வத்தை மற்றவர்களுக்கு நம்ம சொல்லியே ஆக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு நம்ம மதம் மாற்றலை, நமக்கு ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். நம்ம செத்தா என்னைக்கோ செத்து இருக்கணும், ஆனால் ஸ்தோத்திரம் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஏன் அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. எதுக்கு தெரிந்து கொண்டா நம்ம எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை சொல்ல வேண்டும். அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ அது நமக்கு தெரியாது, ஆனால் நிச்சயம் ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. நிச்சயம் தேவன் நம்மை நடத்துவார். அதனால நம்ம யாரை பார்க்குறோமோ அவங்ககிட்ட அவருடைய புண்ணியங்களை என்ன செய்யணுங்க? அறிவிக்க வேண்டும், சொல்ல வேண்டும். சொல்லும்போது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு என்ன செய்வாங்க? நன்மை செய்வார். அழைத்தவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்க வேண்டும். நம்ம எங்கேயோ போய் ஒருவேளை தெரியாத ஆளுக்கு அறிவிச்சு அவன் பிடிச்சி நம்மளை கும்மாங்குத்து குத்திட்டான வம்பு அப்படின்னா இல்லைங்களா? நம்ம சொல்லும் போதே நினைப்போம், மீசை பலமாக வச்சுக்கிறானே, ஆளை பார்க்குறதுக்கு கரடை மூட்டாதான் இருக்கிறான், அடித்தானா அடி எப்படி விழுகும்? அடி இடி மாதிரி விழுகும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டோன்னா, ஒருவேளை அப்படி என்ன இல்லைன்னா என்ன செய்யுங்க? பக்கத்து வீட்டில் இருக்கிற அக்கா நம்ம கூட வந்து ஸ்தோத்திரம் சப்பாத்தி சாப்பிட்ற அக்கா, அண்ணன், தம்பி, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் சொல்லலாம். இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில நன்மை செய்வார். இந்த இயேசு உங்களை பாவத்திலிருந்து என்ன செய்வார்? விடுதலை ஆக்குவார். உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நல்லவே சொல்லுங்களேன். இதை நமக்கு சொல்றது கஷ்டம் இல்லையே. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். உங்களை மேன்மைப்படுத்துவார். அதுக்கு ஒரு சாட்சி நம்மளை சொல்லணும். நான் இப்படி இருந்தேன் என்ன ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிறாருங்க? உயர்த்தி வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு காரியத்தில் ஸ்தோத்திரம் நாம் சொல்லும்போது தேவன் நிச்சயமாய் அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி கர்த்தர் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு நாளைக்கு 1,56,000 ஜனங்கள் மரித்து நரகத்துக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? போய்கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த ஆத்மாக்களுக்கு
ஆண்டவரை பற்றி சொல்வது நம்மேல் விழுந்த கடமை. அதனால எல்லாருக்கும் நம்ம என்ன செய்யணுங்க, நம்மை அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்டார். சும்மா உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு அளவே சொல்லுங்களேன். சோத்திரம். கர்த்தர் தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்ன? அதெல்லாம் வருங்க, கார் வருங்க, பங்களா வரும், எல்லாமே வரும், உயர்ந்த பதவி வரும், நம்மளை மேன்மை வரும், 4 பேர் சல்யூட் அடிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, அதெல்லாம் வரும். பட் அது எதுக்குன்னா, அற்பமாய் இருந்த என்ன ஆண்டவர் இப்படி உயர்த்தி வச்சுக்கிறார், உன்னையும் உயர்த்துவார் சொல்றதுக்குதான். ரலையிலே சொல்லுங்களேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னைக்கு நல்லா உடுக்கிறோம், நல்ல வீட்டில் இருக்கிறோம், நல்ல வாகனத்தை வச்சிருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஒரு காலத்துல நம்ம அப்படியா இருந்தோம்? ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத அப்படியே இருந்தோம். சரிங்களா? இல்லையே. நேற்று தினத்தில் அந்த ரோட்டரி ஹால் பக்கம் நான் அப்படியே ஒரு வாக் போனேன், ஒரு நடந்து போனேன். இந்த பக்கம் ஃபுல்லாக ஸ்லம் ஏரியா மாதிரி, ஒவ்வொரு வீடு பார்த்தீங்கன்னா குடிசை வீடு, வசதி வாய்ப்பெல்லாம் கஷ்டப்படுற வீடு. அப்போ அதை பார்க்கும்போது ஆண்டவர் உங்களை என்னை மேன்மையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நம்ம எப்படி வைத்திருக்கிறாருங்க? மேன்மையாய் வைத்திருக்கிறார். அப்போ நிச்சயம் கர்த்தர் என்ன செய்வார்? மேன்மையாய் வைப்பார். அடுத்ததாக அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிங்க. எதற்கு தெரிந்து கொண்டார்? அப்போஸ்தலர் 9ஆவது அதிகாரம் 15வது வசனம். புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் போதும். 2வது வசனத்தின்படி கர்த்தர் நம்மை உயர்த்துவார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மளை எதுக்கு தெரிந்து கொண்டார்னா, எல்லாருக்கும் முன்னாடி மேன்மைப்படுத்துறதுக்கு தான் தெரிந்து கொண்டார். ஆனா வசனத்தின்படி எதற்கு தெரிந்து கொண்டார்னா, அவருடைய நாமத்தை அறிவிப்பதற்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நாமம் என்று சொன்னால் ஆங்கிலத்திலே நேம். ஆங்கிலத்தில் என்னங்க? நேம். நேற்று தினத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த காரமடை ஏரியா போனேன். பார்க்குறோம் நெத்தியிலெல்லாம் என்னதாங்க? 7 கொண்டலவாடு. சரிங்களா? பார்க்குற நெத்தியிலெல்லாம் என்னதுங்க? 3 நாமம் தான். சரிங்களா? 3 நாமம். எங்கள் அம்மா அந்த குரூப் பந்த சேவைக்காரங்க. எங்கள் அம்மாவுடைய எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் பந்த சேவை எடுப்பாங்க காரமடைக்கு. அதனால தான் எங்கள் அம்மா பேர் ரங்கம்மாள். சரிங்களா? ரங்கநாதன், அந்த ரங்கம்மாள், அவங்க பேர் ரங்கம்மாள், பந்த சேவை எடுப்பாங்க அந்த குரூப். அதனால அவங்கெல்லாம் எங்கள் தாத்தாவெல்லாம் பயங்கரமான நெத்தி நிறைய பட்டம் போட்டுருப்பாங்க. அப்போது அதுக்கு பேர் என்னதுங்க? நாமம். நம்ம சொல்லுவோமே கடன்காரனுக்கு நாமம். சரிங்களா? அந்த நாமம் இல்லை இது. இந்த நாமமும் இல்லை, அடுத்தவனுக்கு நம்ம போடுற பட்ட நாமமும் இல்லை. இது நாமம் என்று சொன்னால் நேம், பெயர். சரிங்களா? பெயர். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து தேவன் அனனியா என்கிற சீசனுக்கு சொல்லுகிற வசனம் தான் இந்த வசனம். அப்போ பவுல் என்பது கிரேக்க பெயர். பவுலுங்கிறது என்ன பேருங்க? கிரேக்க பெயர். சவுல ஞானஸ்தானம் எடுத்து பவுலாய் மாறினான் அல்ல. புரிஞ்சுதுங்களா? நம்ம என்ன சொல்லுவோம்? சவுலா இருந்தாரு, அவர் என்ன ஆயிட்டாரு? ஞானஸ்தானம் எடுத்த பின்னாடி பவுல் ஆயிட்டார். இல்லை, சவுல் என்பது யூத பெயர். சவுல் என்பது யூத பெயர். வேதத்தில் 3 சவுல் இருக்காங்க. சவுலுங்கிற சவுல் ராஜா, இன்னொரு சவுல் அப்படின்னு சவுல் இருக்காங்க. அப்போ சவுல் என்பது யூத பெயர், பவுல் என்பது கிரேக்க பெயர். அப்படின்னா அந்த சா அவங்க உச்சரிக்க மாட்டாங்க, கிரேக்கில் பா அப்படிதான் உச்சரிப்பாங்க இல்லைங்களா? நம்ம இவங்க வேலை சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? வேலை. அவங்க வராது, வேலை. விஜய் என்ன சொல்லுவாங்க? விஜய். சரிங்களா? கவனிச்சுக்கிறீங்களா? அவங்களுக்கு வி பே அந்த இதில் தான் உச்சரிப்பாங்க. விஜய் அப்படிதான் உச்சரிப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஊர் ஸ்லாங்கு அந்த இது உச்சரிப்பு அப்படி வரும். அதே போலதான் கிரேக்கில் சவுல்னு வராது, என்னன்னு வருங்க? பவுல்னு தான் வரும். உச்சரிப்பு அவங்களுடைய உச்சரிப்பு அது. அதனால இந்த பவுலுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார். சரி, அவருடைய நாமம் என்ன? அவருடைய நாமம் என்ன? நாமம்னா பேர்.
பேர் என்ன? சரிங்களா? நம்ம எல்லாரும் சொல்றோம் கடவுள் 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 கடவுளுங்கிறோம். கடவுளுக்கு ஒரு பேர் இருக்கு. அல்லேலூயா. கடவுளுக்கு என்ன இருக்குங்க? ஒரு பேர் இருக்கு. அப்போ அவருடைய நாமம் என்ன? அவருடைய பேர் என்ன? காமனா நம்ம கடவுள்னு சொல்றோம். கடவுள் என்று சொன்னால் உள்ளத்தை கடந்து பார்க்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். கடவுள் அப்படின்னா உள்ளத்தை கடந்து பார்க்கிறவர். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானோ இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். அவர் தான் கடவுள். அப்ப அவர் யாரு? அவருடைய நாமம் என்ன? வாசிப்போம். யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 15வது வசனம். வேகமாய் வாசிங்க. யாத்திராகமம் 3:15. மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. இன்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். அவருடைய நாமம் என்ன? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய நாமம் என்ன? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய தேவன். அப்ப நம்ம அவர் பேரை சொல்லும்போது என்ன சொல்லுங்க? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய தேவனே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி சொல்லும்போது சோத்திரம், அவருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா சோத்திரம். வாசிப்போம். சங்கீதங்கள் புஸ்தகம் 68வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்தரங்களில் தேடி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா. அவருடைய நாமம் யெகோவா. அவருடைய நாமம் என்னங்க? யெகோவா. யெகோவா அப்படின்னா எபிரேய பதத்தில் யாவே என்ற அர்த்தம். யெகோவா என்றால் எபிரேய பதத்தில் யாவே அப்படின்னா இருக்கிறவர், வாழ்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இருக்கிறவர், வாழ்கிறவர். அப்போ ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய கர்த்தர்னா அவர்களை படைத்தவர், படைத்து ஆட்சி செய்கிறவர். அல்லேலூயா. அவருடைய நாமம் என்ன? கர்த்தர் என்பதுதான் அவருடைய நாமம். அல்லேலூயா. ராஜாக்கள் புஸ்தகத்தில் வாசிக்க வேண்டாம், நான் சொல்லி முடிக்கிறேன். 1 ராஜாக்கள் 18:39 பாகால் தீர்க்கதரிசிக 450 பேர் கூடி இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் செய்யறாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க என்ன செய்யறாங்க? கத்தி எல்லாம் எடுத்து என்ன செய்யறாங்க? வெட்டிக்கிறாங்க, கீறிக்கிறாங்க. ரத்தத்தை பாகாலுக்காய் ரத்தத்தை விடுறாங்க. சரிங்களா? அதுதான் இன்னைக்கு தீசுகோ பெட்டுக்கோ. சரிங்களா? பேப்பர்ல நீங்க பார்த்துருப்பீங்க, தீசுகோ பெட்டுக்கோ நிகழ்ச்சி அப்படின்னு. தீசுகோன்னு என்னங்க? வாங்கிக்கோ. சரிங்களா? பெட்டுக்கோன்னா வச்சுக்கோ. தெலுங்குல தீசுகோ பெட்டுக்கோ அப்படின்ட்டு அவங்க அந்த கத்தி போடும் திருவிழான்னு சொல்லுவாங்க. இப்படி வெட்டிக்குவாங்க. எதுக்குன்னா அந்த வெட்டி ரத்தத்தை விட்டு அந்த பாகால என்ன செய்யறாங்க? அவங்க வெல்கம் பண்றாங்க, வரவேற்கிறாங்க. அப்போ பாருங்க, அதே போலதான் இந்த ராஜாக்கள்ல அவங்க அப்படி ஒருத்தர் வெட்டி ரத்தம் எல்லாம் விடுறாங்க. ஆனா அக்னி என்ன செய்யலைங்க? இறங்கவே இல்லை. இந்த பலிபீடத்துல வச்சுக்கிற கட்டா அக்னி நெருப்பு எதுவுமே ஒரு மாற்றமுமே வரல. ஆனா எலியா, நீங்க தான் தெய்வம், கர்த்தர் தான் தெய்வம் சொன்னா அதை இப்பொழுது நிரூபிங்கன்னு சொல்லும் போது அக்னி இறங்கி வந்தது. அல்லேலூயா. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த பாகால் தீர்க்கதரிசிகள் அதை செய்யறாங்க. ஒண்ணுமே நடக்கல. எலியா ஒரே ஜெபம் பண்றான், கர்த்தர் வானத்துல இருந்து அக்னி இறக்கினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்துவோமா? அல்லேலூயா. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அங்க இருந்தவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? எலியா சொல்லல, அங்க இருந்தவங்க எல்லாரும் சொன்னாங்க கர்த்தரே தெய்வம். அல்லேலூயா. அப்பா அவருடைய பேர் என்னங்க? யெகோவா, கர்த்தர். கர்த்தரே தெய்வம், கர்த்தர் தான் தெய்வம். அவருடைய நாமம் என்ன? கர்த்தர். அவருடைய நாமம் என்னங்க? கர்த்தர். இயேசுவும் தெய்வம் அல்ல, இயேசுவே தெய்வம். சொல்லுங்களேன். நம்ம என்ன சொல்றோம்? இயேசுவும் தெய்வம் அப்படின்னா வேறையும் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அப்படி இல்லை, இயேசுவே தெய்வம். சரிங்களா? இயேசுதான் தெய்வம், இயேசுவே தெய்வம் அப்படின்னு சொல்லி, அப்போ கர்த்தரே தெய்வம். கர்த்தரும் அப்படின்னு சொல்லக்கூடாது,
எஸ் சார், அவரும் அப்படி இல்லை, அவர் தான் என்னதுங்க, தெய்வம். ஸ்தோத்திரம். அதனால வேதத்தில் யெகோவா அப்படிங்கிற வார்த்தை 1823 முறை பைபிள் எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? யெகோவாங்கிற எத்தனை தடவைங்க பைபிளில்? 1823. தமிழில் கர்த்தர். தமிழ் என்னதுங்க, யெகோவா அப்படின்னு வர்ற இடத்துல எல்லாம் தமிழ் என்ன எழுதப்பட்டிருக்குங்க, கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய நாமம் என்ன? அவருடைய நாமம் கர்த்தர். அல்லேலூயா. அப்ப அவருடைய நாமத்தை சொல்லணும். அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்கள் எழுதுறார். என்ன எழுதுறாருங்க? 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 11வது வசனம். போதும். நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும். சரிங்களா? கவனிங்க. ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனும். அப்போ இயேசு கிறிஸ்து யாரு கிடையாதுங்க? இயேசு கிறிஸ்து யாரு கிடையாதுங்க? மனுஷன் கிடையாது. இயேசு கிறிஸ்து யாருங்க? நம்முடைய தேவன். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து யாருங்க? நம்முடைய தேவன். அப்ப நம்முடைய தேவனும் இயேசு கிறிஸ்து யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப யெகோவாங்கிறது யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் யெகோவா. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அப்போ யெகோவா அப்படின்னு யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் யெகோவா. அப்போ அவருடைய நாமத்தை நம்ம என்ன செய்யணுங்க? சொல்ல வேண்டும். அப்போ கர்த்தரும் தெய்வம் அல்ல, கர்த்தரே தெய்வம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, அருமையான, நமக்கு நேரம் இல்லை. டைட்டஸ் தாயப்பன் அவருடைய சாட்சியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு மாலை போட்டுட்டு போன குருசாமி அவர். சரிங்களா? பங்காரு தெரியுங்களா? பங்கார் எங்கள் சொந்தக்காரர் தான். பங்காருன்னா தெலுங்குல தங்கம். தங்கத்துக்கு தெலுங்குல வந்து பங்கார். சரிங்களா? அது பங்காருன்னு சொல்லுவாங்க தங்கத்தை தெலுங்குல. அதனால பங்காரு அடிகளார்னா அவர் யாருங்க? ஆமாம். அப்போது அவர் இன்னைக்கெல்லாம் செத்துட்டாரு. அவர் தான் இங்கே எல்லாமே மேல்மருவத்தூரில். அப்போ அதுக்கு மாலை போட்டு போனால் ஒரு குருசாமி டைட்டஸ் தாயப்பன் அவர்கள் ரசிக்கப்பட்டார்கள். ஒரு அளவில் சொல்லுங்களேன். அவருடைய சாட்சி பயங்கரமாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி பயங்கர பிரச்சனை. அப்போ இந்த சின்ன பையன் ரொம்ப கம்மி மார்க் வாங்கிட்டான். ப்ளஸ் 2ல். அவனை கொண்டு போய் காலேஜ் சேர்த்தணும். காலேஜில் சேர்த்தும் போது அந்த பையன்கிட்ட சொல்கிறாப்புல, இந்த மாதிரி இந்த மார்க்கெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன செய்ய, இந்த குரூப்பு கிடைக்காது, வாய்ப்பில்லை, இருந்தாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவர் சொல்கிறாரு, டேய், உன் மார்க்குக்கு உன்னால் முடியாது, ஏசப்பானால முடியும். அல்லேலூயா. ஏசப்பானால முடியும். ஜெபம் பண்ணிட்டு போனால் ஏசப்பா கிரியை செய்வார் அப்படின்னு அவன் சொல்கிறான். வாங்க டாடி, ஜெபமாவது ஒன்றும் கிடைக்காது. ஸ்கூலுக்கு போகிறாங்க. போன உடனே இவர் அங்கே போய் பார்த்துட்டு இந்த மார்க்கு பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த பிரின்சிபல் சொல்கிறாரு, இந்த ஸ்கூல் காம்பவுண்டு கேட்டுக்கிட்டே கூட என்ன செய்யக்கூடாது, இந்த மார்க்கை வச்சுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாப்புல. சொன்ன உடனே அவர் வந்து ஒரு தமிழ் சங்கத்தில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தார், அந்த தாயப்பனுங்கிறவர். அப்போ அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அந்த பிரின்சிபாலுக்கு வேண்டப்பட்டவர். அவர் ஃபோன் பண்ணிக்கிறார். ஃபோன் பண்ண உடனே, ஐயோ நீங்கள் அந்த தாயப்பனா அப்படின்னு சொல்லி, உங்கள் சாட்சியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன், உங்கள் சூழ்நிலையெல்லாம் தெரியும், பரவாயில்ல, சரி இந்த சூழ்நிலை நீங்கள் இருக்கீங்க, அதனால் உங்கள் பையனுக்கு எங்கள் ஸ்கூலில் நாங்கள் அட்மிஷன் போடுறோம். அல்லேலூயா. அட்மிஷன் போடுறோம், நாங்கள் சேர்த்துக்கிறோம். ஆனால் இதுக்கப்புறம் உங்கள் பையன் நல்லா படிக்கணும் அப்படின்னு ஒன்று இந்த பையன் சொன்னானா, டாடி உங்கள் இயேசுதான் டாடி பவர்ஃபுல்லான காடு. அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் இயேசு தான் பவர்ஃபுல்லான காடு. அவர் சொன்னார், டேய் என்னடா உங்கள் இயேசு, நம்ம இயேசுன்னு சொல்கிறா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவருடைய நாமத்தை நாம் அறிவிக்க தெரிந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய பேர் என்ன? அவருடைய பேர் யெகோவா. அவருடைய பேர் என்ன? கர்த்தர். அவருடைய பேர் என்ன?
இயேசு கிறிஸ்து. விரலையே சொல்லுங்களேன். அப்ப எல்லா இடத்திலும் இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நான் என்ன செய்யணுங்க? சொல்ல வேண்டும். இயேசுவை அறிவிக்க வேண்டும். கர்த்தர் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர். தெய்வம் யாரு? இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்று என்ன செய்யணுங்க? சொல்ல வேண்டும். ஏன் அப்படின்னா, அருமையான தெய்வ பிள்ளைகளை ஏன் நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனுஷனால குருடனை பார்க்க வைக்க முடியாது. சொல்லுங்களேன். செவிடனை கேட்க வைக்க முடியாது. முடவனை நடக்க வைக்க முடியாது. செத்தவனை உயிரோடு எழுப்ப முடியாது. சரிங்களா? ஆனா நம்மை படைத்தவர்னால தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அல்லேலூயா. நம்மை படைத்த தெய்வத்தினால தான் எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியுங்க? செய்ய முடியும். டிவி பாருங்க, டிவி கண்டுபிடிச்ச ஆளுகிட்ட தான் டிவி ரிப்பேர் பண்றது எப்படிங்கிறது தெரியும். ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட தான் ஆர்ட் ஆபரேஷன் பண்றது எப்படின்னு தெரியும். நுரையீரல் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட தான் நுரையீரல் சரி பண்றது எப்படின்னு தெரிய முடியும். சரிங்களா? இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் ஆர்ட் பார்க்கலாமா? இஎன்டி மீன்ஸ் இஎன், இயர், நோஸ், மூக்கு, இது இல்ல த்ரோட், இஎன்டி. சரிங்களா? காது, மூக்கு, தொண்டை. ஆர்ட் பார்க்க முடியாது இல்லையா? அதே போலத்தான் படைக்காத, நம்மை சிருஷ்டிக்காத தெய்வத்தினிடத்துல நமக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. உண்மைதானுங்களே? நம்மை படைக்காத தெய்வம் நம்ம போய் கேட்டால் ஏதாவது நடக்குமா? நடக்காது. சரிங்களா? சிந்திச்சது உண்டா? சிந்திச்சது உண்டா? ரோட்டில் இருக்கிற அதே கல், நான் யாரையும் குற்றப்படுத்தலை, தவறாய் சொல்லலை. ரோட்டில் இருக்கிற அதே கல், கடந்த நாட்டில் ஒரு பாஸ் சொன்னார். ரோட்டில் இருக்கிற அதே கல், அந்த கல்லை எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி 3 பட்டை போட்டு குங்குமம் வச்சு அதை சாமி ஆக்கிடுறான். அது ரோட்டில் தான் இருந்துச்சு, ரோட்டு ஓரத்தில் தான் இருந்துச்சு. சரிங்களா? ஒரு கருங்கல் ரோட்டு ஓரத்தில் இருந்துச்சு. அவன் என்ன செய்கிறான்? ரோடு வேலை செய்கிறவன் ஒரு சாமி கும்பிட்டு தான் ஆரம்பிக்கணும். அப்போ சாமிங்க அந்த கல்லை தூக்குடா, தண்ணி ஊற்றி கழுவுடா, அதுக்கு 3 பட்டை போட்டு என்ன செய்கிறான்? இது எப்படி உங்களுக்கு எனக்கு ஹீலிங் பண்ணும், அற்புதம் செய்யும்? செய்யாது. நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்மை படைத்த இயேசுதான் நமக்கு அற்புதம் செய்யும். ஒரு சொல்லுங்களேன். நம்மை சிருஷ்டித்த தெய்வம் தான் நமக்கு அற்புதம் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அதனாலதான் அவர் பேரை சொன்னா இன்னைக்கு அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது. அல்லேலூயா. திருச்சியிலிருந்து ஒரு ஐயா ஓயாத எனக்கு போன் பண்ணுவார். நீங்கெல்லாம் இருந்தா அவரை திட்டியேருவீங்க. அந்த ஐயா, பாஸ்டர் நீ எனக்கு ஒரு ஜெபம் பண்ணு பாஸ்டர் அப்படிம்பாரு. ஜெபம் பண்றியா அப்படின்னு. நான் மீட்டிங்ல இருப்பேன். பாஸ்டர் நீ ஜெபம் பண்ணு பாஸ்டர், எனக்கு மூச்செல்லாம் அடிக்குது பாஸ்டர் அப்படின்னு. யோ ஜெபம் பண்றியா? இப்படியே தான் அந்த வயசான எப்போ பாரு ஃபோன் பண்ணுவார். அன்னைக்கு எங்கே எப்போ கூப்பிட்டாலும், ஆனால் நான் வயசானவர் பாவம் அவரே ஃபோன் எடுத்துட்டு, பாஸ்டர் உன்னை நான் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா, உன்னை ஏதோ தொந்தரவு பண்ணுறேன்னா அப்படின்னாரு. யோ அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நான் ஜெபம் பண்ணுறியா அப்படின்னு. அவர் பேர் வடிவேல். அப்புறம் அன்னைக்கு ஃபோன் பண்ணி திடீர்னு மூச்சு அடிக்கணும் பாரு, மூச்சு இழுக்க முடியலங்கிறாரு, நைட்டு தூங்க முடியல பாரு, ஜெபம் பண்ணு பாஸ்டர் அப்படிம்பாரு. அப்புறம் அன்னைக்கு ஃபோன் பண்ணி, நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, இப்போ நான் நல்லா ஆகிட்டேன், நான் நல்லா இருக்கிறேன், உனக்கு நன்றி சொல்கிறதுக்கு தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னாரு. நான் நல்லா ஆகிட்டேன், நான் நல்லா இருக்கிறேன், என் பலவீனம் எல்லாம் மாறிடுச்சு, எதுக்கு? நன்றி சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னா, அவருடைய நாமத்தில் தான் அற்புதம். அல்லேலூயா. அவருடைய நாமத்தில் அற்புதம். அடுத்தது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். 5 நிமிஷத்தில் நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அடுத்தது 3வது, ஃபர்ஸ்ட் அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கணும். 2வது அவருடைய நாமத்தை சொல்லணும். இயேசுங்கிற நாமத்தை எல்லாருக்கும் சொல்லணும். 3வது நம்மளை எதற்கு தெரிந்து கொண்டார்னா, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. எதற்கு தெரிந்து கொண்டாருங்க? சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தெரிந்து கொண்டார் கர்த்தர். அப்ப நம்ம 3வது தெரிந்து கொண்டது சுவிசேஷம், காஸ்பல், இயேசுவினுடைய போதனை.
சரிங்களா? இயேசுவினுடைய போதனை. அப்போ நமக்கு இன்றைக்கு கர்த்தர் ஊர்கதை உலக கதை பேசுறதுக்கு நம்மளை தெரிந்து கொள்ளல, கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, சோதரம். பாருங்க, கவனிங்க, அருமையான தேவ பிள்ளையே, நம்ம எப்ப பேசினாலும் நம்முடைய வாயிலிருந்து கர்த்தருடைய வசனம் வர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம எப்ப பேசினாலும் நம்ம வசனம் என்ன செய்யணுங்க? வாயிலிருந்து வசனம் வரணும். அப்ப எதற்கு நம்மளை தெரிந்து கொண்டாருன்னா, சோதரம், ஐயோ அங்கே ஒரு ஆளுக்கு வியாதி வந்துச்சு, வியாதி வந்து அப்படியே நாளுக்கு நாள் குறுகி 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 கடைசியில் செத்தே போனான். எப்படி இந்த ஆளுகிட்ட நம்ம கேட்டா, நம்மளுக்கும் அவ்வளோதானா? நம்மளுக்கும் அவ்வளோதானா? இல்லை இல்லை, சரிங்களா? 38 வருஷம் வியாதியுள்ள மனுஷனை கர்த்தர் தேடி வந்து சுகத்தை தந்தார். அல்லேலூயா. அதனால நம்ம வசனத்தை சொல்லணும். நம்ம வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாதுங்க? ஊர் கதை, உலக கதை, பாட்டி வடை சுடுற கதை, இல்லைங்களா, காக்கா தூக்கிட்டு போன கதை, இதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம வசனம் வாயிலிருந்து என்ன வரணுங்க? வசனம். யாருகிட்ட பேசினாலும் என்ன வரணுங்க? வசனம் என்ன செய்யணுங்க? வர வேண்டும். சுவிசேஷம் என்றால் இயேசுவினுடைய போதனை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதனால நீங்க பயப்படாதீங்க. உங்க வார்த்தையெல்லாம் கர்த்தர் மேல என்ன செஞ்சிருங்க? வச்சிருங்க. ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை நடத்துவார். இப்படிதான் நம்ம என்ன செய்யணுங்க? சொல்லணும். பாருங்க, நிறைய வசனங்கள் இருக்குது, நேரம் இல்லை. ரோமர் 10வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 10:14 நான் முடிக்கிறேன். தொழுது கொள்வார்கள், கேள்விப்படாதவர்கள் விசுவாசிப்பார்கள். போதும். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால், சுவிசேஷத்தை சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் எப்படி இயேசுவின் போதனையை கேள்விப்படுவார்கள்? அப்போ இயேசுவின் போதனைகளை நாம் என்ன செய்யணுங்க? சொல்ல வேண்டும். ஆண்டவருடைய போதனைகளை நீங்களும் நானும் என்ன செய்யணுங்க? மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதனால ஒரு மனுஷன் பழைய ஏற்பாட்டை படிக்கிறத விட புதிய ஏற்பாட்டை படிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு அளவே சொல்லுங்களேன். புதுசா இருக்கிறவன் புதிய ஏற்பாட்டை படிக்கிறது ரொம்ப நல்லது. பழைய ஏற்பாட்டை படிச்சானா ஆபிரகாமுக்கு எத்தனை சம்சாரங்க? 3 சம்சாரம். ஆபிரகாமுக்கு எத்தனைங்க? 3. சரி, ஆபிரகாம் சம்சாரம் தெரியல, கணக்கு தெரியல. சாலமன் சம்சாரம் சொல்லுங்களேன். 700. அப்புறம் 300 மறுமனையாட்டிகள். சரிங்களா? அப்போ 1000. இதை படிச்சான்னு வச்சுங்களேன். ஓ, பைபிளுக்கு கூட 300 700 300 வச்சிருந்தாங்களா? அப்ப நம்மளும் 300 700 ட்ரை பண்ணலாம், இல்லைங்களா? அப்போ என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாடு படிக்கிறத விட புதுசா இருக்கிறவங்க புதிய ஏற்பாடு படிக்கணும். ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற வேணும்னு அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. அல்லேலூயா. புதிய ஏற்பாடு ரொம்ப அருமையா தேவன் என்ன செஞ்சிருப்பாருங்க? எழுதி வச்சிருப்பார். அதில் இயேசுவின் அற்புதங்கள் அதிகமாக இருக்கும், இயேசுவின் அதிசயங்கள் அதிகமாக இருக்கும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். இப்படி எல்லாம் அந்த இயேசுவின் போதனை, அதுதான் காஸ்பல். அப்ப இயேசுவின் போதனைகளை நாம் என்ன செய்யணுங்க? ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். அறிவிச்சோன்னா கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை தெரிந்து கொண்ட திட்டத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. சோத்திரம். நம்ம வாயிலிருந்து பாருங்க, நம்ம வசனத்தை அறிவிச்சா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்னாடி நம்மை அறிவிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம வசனத்தை அறிவிச்சா பிதாவுக்கு முன்னாடி அவர் நம்மை அறிவிப்பார். நம்ம ஊரு கதையும் உலக கதையும் பேசினா பிதாவுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாருங்க? நம்மை அறிவிக்க மாட்டார். ஒரே வசனம் நிறைய இருக்கு. சங்கீதங்கள் புஸ்தகம் 22:16 வாசிங்க. நான் முடிக்கிறேன். சங்கீதம் 22:16 வேகமாய். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது.
ஆ என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். ஆ என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். சரி, பாருங்க, ஆண்டவருடைய வசனத்தை நாம் சொல்லும்போது நிச்சயமாக அந்த துஷ்டரும் கொடூரமானவர்கள் மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வருவார்கள். பிரலவே சொல்லுங்களேன். அப்போ துஷ்டரும் கொடூரமானவர்கள், அப்போ அவங்களுக்கெல்லாம் கர்த்தருடைய வசனம் என்ன செய்யணுங்க? போகணும். காஸ்பல் என்ன செய்யணும்? போகணும். சத்தியம் அறிவிக்கப்படணும். அப்படி சொல்லும் போது நிச்சயமாக அதாவது நம்ம யாரையும் இவன் ரட்சிக்கப்படுவான், இவன் ரட்சிக்கப்பட மாட்டான், இவன் குடிகாரன், இவன் மலை மாறி, இவன் முடிச்சரிக்கி, இவன் கேப் மாறி, இப்படியெல்லாம் நம்ம கணக்கு போடக்கூடாது. பிரலவே சொல்லுங்களேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. யாரையும் ரட்சிக்க அவனால முடியும். அல்லேலூயா. நானும் ஒரு காலத்தில், நீங்கள் இல்லை, நானும் ஒரு காலத்தில் மலை மாறி, முடிச்சரிக்கி, ஃப்ராடு எல்லாமே அப்படிதான் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை ரட்சித்து என்னை மாற்றினார். அல்லேலூயா. அதனால நிச்சயமாக நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் நம்ம என்ன செய்து தெரிந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ எதற்கு நம்மை தெரிந்து கொண்டார்? அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொண்டார். அடுத்தது அவருடைய நாமத்தை அறிவிக்கும்படி தெரிந்து கொண்டார். அவருடைய நாமம் கர்த்தர் இயேசு. அடுத்தது எதுக்கு தெரிந்து கொண்டார்? சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இதை நீங்களும் நானும் செய்வோம். செய்யும் போது நான் முதல்லயே சொல்லிட்டேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம யாருமே தலை கிடையாது, நம்ம யாருமே பெரிய ஆள் கிடையாது. நம்ம எல்லாரும் சரீரத்தின் அவயங்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு அவயம். இப்போ வாய் என் வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லிடுச்சுன்னு வச்சுங்களேன், மதியானத்துக்கு மேலே போய் வாய் என் வேலையை செய்யலைன்னா, வாய் செய்யலைன்னு என்ன இருங்க? கால் தள்ளாடும். கால் என்ன செய்யும்? தள்ளாடும். வாய் திறக்கலைன்னா கண்ணு இருட்டாயிடும், கண்ணு தெரியாது. ஏங்க? பசி மயக்கம். அப்போ வாய் திறந்து உள்ள போனாதான். சரி, வாய் திறந்துருச்சு, போட்டோம், பல்லு சொல்லுது, சரிங்களா? நான் என்ன செய்ய மாட்டேன்? மெல்ல மாட்டேன், ரொம்ப கஷ்டம். அப்போ இப்படி ஒவ்வொன்றும் அதனுடைய வேலையை செய்யலைன்னா கிறிஸ்துவாயின் தலை என்ன செய்யாதுங்க? செயல்பட முடியாது. அதனால் நம்ம எல்லாரும் அவயங்கள். நம்ம யாரும் பெரிய ஆள் இல்லை, நம்ம எல்லாரும் அவயங்கள். நமக்கு கொடுத்த ஆண்டவர் நமக்குன்னு கொடுத்த வேலையை செய்வோம். தலையாகி கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி, நல்ல தகப்பனே, எல்லாரும் ஆண்டவரே, கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க நம்மை தெரிந்து கொண்டார். அவருடைய நாமத்தை அறிவிக்க தெரிந்து கொண்டார். அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க தெரிந்து கொண்டார். தேவ பிள்ளைய நாம் செய்து கொண்டிருக்கிறோம், இன்னும் நாம் செய்வோம். இதை செய்து புண்ணியங்களை அறிவிச்சுட்டு இருக்கிறோம். அவர் நாமத்தை சொல்கிறோம். சும்மா கடவுள் 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 சாமி இதெல்லாம் சொல்லாதீங்க. இயேசு, அவர் பேர் இயேசு. இயேசுன்னு சொல்லுங்க. இயேசு என்கிற நாமத்துக்கு வானோர் பூதலத்தோர் சகல முழங்கால்களும் முடங்கும். அவர் நாமம் இயேசு. இயேசுன்னு தைரியமாக சொல்லுங்க. இயேசுன்னு வாய் விட்டு சொல்லுங்க. அவருடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்கு. அடுத்து சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சுவிசேஷம் என்ன? வந்த கதை, போன கதை, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு இல்லை. அவருடைய போதனைகள், அவர் செய்த அதிசயங்கள், அவர் இந்த பூமிக்கு எதற்கு வந்தார், அதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அவர் பிறந்ததை சொல்லுவோம். அதுதான் காஸ்பல். அதை நாம் சொல்லும் போது நிச்சயமாக இதுக்கெல்லாம் தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது நாம் செய்யும் போது தலையாய கிறிஸ்து உயர்த்தப்படுவார். கிறிஸ்து உயர்த்தப்படும் போது நீங்களும் நான் ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா.